வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இலங்கையில தட்டி தூக்கியிருக்காங்க இந்தியா. அதுவும் இலங்கையில தரமான சம்பவத்தை செஞ்சு சீனாவை அதிர வச்சிருக்காங்க. இதனால கடும் அதிர்ச்சியில சீனா இருக்கு. அப்படி இலங்கையில இந்தியா என்ன செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலையும், அதே போல ஒரே நேரத்தில் 2 நாடுகள் மேல தாக்குதல் நடந்திருக்கு. இதனால பதறி போயிருக்கு உலக நாடுகள். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பெரிய பிளானா இருக்கு. இந்தியாவுக்கு நோ சொல்லிட்டு சீனாவுக்கு விசிட் அடிச்சு சீனாவுக்கு எஸ் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு இப்போ கடுமையான அதிர்ச்சியிலையும் கொஞ்சம் யோசிக்கும் விதமாக இந்தியா இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுடைய அண்டை நாடான இலங்கை பெரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வரும் வேளையில இந்திய அரசு மற்றும் இந்திய நிறுவனங்களும் அதன் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டுக்கும் அதிக அளவுல உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இலங்கையில பெரும் தொகையை முதலீடு செஞ்சு கட்டப்பட்ட மத்தாலா ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தை இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனம் ஏலத்துல வென்றிருக்காங்க. இலங்கையுடைய மத்தாலா ராஜபக்சே சர்வதேச விமான நிலையத்தை நிர்வகிப்பதற்கான 30 ஆண்டு ஒப்பந்தத்தை இந்திய மற்றும் ரஷ்ய நிறுவனங்களுடைய கூட்டணி வென்றிருக்காங்க. சீனா குத்தகைக்கு எடுத்த ஹம்பன்தோட்டா துறைமுகத்துக்கு அருகே இந்த விமான நிலையம் அமைஞ்சிருக்கு. $209 மில்லியன் செலவுல கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் போதிய விமான சேவைகள் இல்லாத காரணத்தினால ஒரு காலத்துல உலகின் பயணிகள் இல்லாத விமான நிலையம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்தியாவுடைய அண்டை நாடான இலங்கையில இந்திய ரஷ்ய கூட்டு திட்டம் நடந்தது இது 2வது முறையாகும். இதுக்கு முன்னாடி வங்கதேசத்தில் இருக்கும் ரூபூர் அணு உலை திட்டத்துல ரஷ்யா கட்டுமான பணிகளை மேற்கொண்டுட்டு வரும் நிலையில இந்தியா உள்ளூர் மக்களுக்கு பயிற்சி அளிப்பதிலையும் சில லாஜிஸ்டிக்ஸ் பணிகளையும் உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. இலங்கை அமைச்சரவை ஜனவரி 9ஆம் தேதி விமான நிலையத்தை நிர்வகிப்பதற்கான ஒப்பந்தத்துக்கு 5 விருப்ப விண்ணப்பங்கள் வந்துச்சு அப்படின்னு இலங்கை அரசு செய்தி தொடர்பாளர் மற்றும் அமைச்சர் பந்துலா குணவர்த்தனை அவர்கள் கொழும்புல வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இதுல இந்தியாவுடைய ஷௌரியா ஏரோநாட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ரஷ்யாவுடைய ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஆகியவற்றின் கூட்டணி நிறுவனத்துக்கு நிர்வாக ஒப்பந்தத்தை வழங்க பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு குணவர்த்தனை மேலும் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த பரிந்துரையை அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. மத்தாலா விமான நிலையம் இலங்கையை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த மஹிந்த ராஜபக்சே அரசின் முக்கிய கட்டமைப்பு திட்டங்கள்ல ஒன்றாகும். 2016ஆம் ஆண்டு முதலே அதிக இழப்பை சந்திச்சுட்டு வந்த இந்த விமான நிலையத்தை நிர்வகிக்க ஒப்பந்ததாரர்களை இலங்கை அரசு தேடி வந்தாங்க. சீன வர்த்தக மற்றும் இறக்குமதி வங்கியுடைய எக்ஸிம் பேங்க் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட இந்த விமான நிலையம் 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டதிலிருந்தே குறைவான விமான சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் போன்ற சவால்களை எதிர்கொண்டுட்டு வருது. விமான நிலையத்துடன் தொடர்புடைய கடன் மறுசீரமைப்பை செய்வதற்காக இலங்கை அரசு எக்ஸிம் வங்கியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இதற்கு மத்தியில தான் விமான நிலையத்தை இந்திய ரஷ்ய கூட்டணி வென்றிருக்காங்க. இதனால கடும் அதிர்ச்சியில சீனா இருக்காங்க. அதே போலதான் இலங்கையில 3 சோலார் மற்றும் காற்றாலை ஹைபிரிட் மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறதுக்கு சீன நாட்டு நிறுவனத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை இலங்கை அரசு சில நாட்களுக்கு முன்னாடி ரத்து செஞ்சாங்க. இந்த ஒப்பந்தத்தை இந்தியாவில் இருக்கும் பெங்களூருவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு அடிச்சாங்க. இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு நாம சொல்லணும். அதாவது பெங்களூருவை சேர்ந்த யூ சோலார் அப்படிங்கிற நிறுவனம் இலங்கையுடைய திட்டத்தை செயல்படுத்த இருக்கு. இலங்கையில் அமைய இருக்கும் இந்த 3 சோலார் ஹைபிரிட் மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் 2230 கிலோவாட் புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றலை தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து சீனாவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டு வராங்க இலங்கை. இதன் பின்னணியில காய் நகர்த்துறது இந்தியா தான். இலங்கையில காலூன்றிய சீனாவை விரட்டி விரட்டி அடிக்கிறதுக்கு களமிறங்கிட்டாங்க இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. இது ஆரம்பம் தான், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற ரீதியாக அடுத்தடுத்த அடியையும் அடுத்தடுத்த அதிர்ச்சியையும் சீனாவுக்கு கடுமையான முறையில இந்தியா கொடுத்துட்டு வர்றாங்க. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாம தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் நிலையில ஏமன்ல இருக்கும் ஹவுதி படை மத்திய தரைக்கடல் பகுதியில் பயணிக்கும் அனைத்து வகையான வணிக கப்பல்களை குறிவச்சும் தங்கள் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. மத்திய கிழக்கு பகுதியில் கடந்த சில காலமாகவே பதற்றம் தொடருது. ஒரு பக்கம் ஹமாஸ் மீது இஸ்ரேல் தொடர்ந்து போரை நடத்திட்டு வர்றாங்க. இது பல மாத கணக்குல தொடருது. அதே நேரம் மற்றொரு பக்கம் ஏமன்ல இருக்கும் ஹவுதிகள் அந்த பக்கம் செல்லும் கப்பல்கள் மேல தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. இது தொடர்பாக ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் யாகியா சாரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, செங்கடல்ல ஏவுகணை மூலம் பிரிட்டிஷ் எண்ணெய் கப்பலான ஆந்த்ரோமேடா ஸ்டார் மீது தாக்குதல் நடத்தியது நாங்க தான். மேலும் அந்த தாக்குதலுக்கு நாங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறோம் அப்படின்னு அவர் தெரிவிச்சுக்கிறாரு. ஹவுதி நடத்திய இந்த தாக்குதல்ல கப்பல்ல சிறிய அளவுல மட்டும்தான் சேதம் ஏற்பட்டிருக்கு. இதனால கப்பல் அதன் பயணத்தை தடையில்லாம தொடர்ந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தாக்குதல்ல யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படல. ஏமன் செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி அவர்கள் மேல என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வான்வெளியில சட்டவிரோதமாக நுழைந்த அமெரிக்க ராணுவத்துடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ராணுவம் இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கல. இருந்தாலும் ஏமன்ல அமெரிக்காவுடைய MQ-9 சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மைதான் அப்படின்னு சர்வதேச ஊடகங்கள் சொல்றாங்க.
காசாவில் மோதல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அமெரிக்க ட்ரோன்களை ஹவுதிகள் சுட்டு வீழ்த்துவது இது 3வது முறையாகும். இதுக்கு முன்னாடி நவம்பர் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இதே போல அமெரிக்க ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்படும் சம்பவங்கள் அரங்கேறி இருக்கு. ட்ரோன்கள் மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் செல்லும் வணிக கப்பல்களை குறிவச்சு ஹவுதிகள் தாக்கும் சம்பவங்களும் தொடர் கதையாகவே இருக்கு. ஏமன் நாட்டுடைய அல்முகா அதாவது மோச்சா அப்படிங்கிற பகுதி அருகே சென்று கொண்டிருந்த MV ஆண்ட்ரோமேடா ஸ்டார் அப்படிங்கிற கப்பலை குறிவச்சு 2 தாக்குதல்கள் நடந்திருக்கு. இதை பிரிட்டன் ராணுவம் உறுதி செஞ்சிருக்காங்க. இதே போல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த கப்பலான MSC டார்வினை குறிவச்சும் ஹவுதி படை தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க. இது தொடர்பாக ஹவுதி தலைவரான அப்தல் மாலிக் அல் ஹூதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எங்கள் இராணுவத்துடைய பலம் குறைந்து விட்டதாக சில சர்வதேச ஊடகங்கள் சொல்லுது. ஆனா அந்த செய்தி உண்மை இல்லை. தாக்குதலை தீவிரப்படுத்த நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம். மத்திய தரைக்கடல் மட்டுமில்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதியும் குறிவச்சு தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த பகுதி சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தில் மிக முக்கியமான ரூட்டாக இருக்கும் நிலையில ஹவுதி படை இப்படி தொடர்ச்சியான தாக்குதலை நடத்துறது அங்கு பரபரப்பை உருவாக்கியிருக்கு. இது சர்வதேச வர்த்தகத்தை சீர்குலைக்கிறது மட்டுமில்லாம இஸ்ரேலுடைய ஈலாட் துறைமுகத்தின் செயல்பாடுகளையும் கடுமையாக பாதிக்குது. ஹமாஸ் மீதான இஸ்ரேல் போர் தொடங்கியது முதலே ஏமன்ல ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்துட்டு வருது. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளை கண்டிச்சும் ஹவுதி கட்டுப்பாட்டில் வசிப்போர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. இந்த போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து நடந்துட்டு வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, உலக பெரும் பணக்காரரான எலன் மஸ்க் இந்த மாதத்துல இந்தியா வருவதாக இருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்தில் அவருடைய இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில தான் இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டு 1 வாரம் கூட ஆகாத நிலையில எலன் மஸ்க் அவர்கள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. உலக பெரும் பணக்காரர்கள் ஒருவர் எலன் மஸ்க். இவருடைய டெஸ்லா நிறுவனம் சர்வதேச அளவில் மின்சார வாகன தயாரிப்புல முன்னணியில இருக்கு. மேலும் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரையும் பல லட்சம் கோடிகள் கொடுத்து சொந்தமாக்கினாரு. இது போக விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல தலைவராகவும் எலன் மஸ்க் அவர்கள் இருக்கிறாரு. இவர் கடந்த வாரம் இந்தியாவுக்கு வர திட்டமிட்டிருந்தாரு. இந்தியாவில் டெஸ்லா நிறுவனத்துடைய முதலீடு மற்றும் ஸ்டார்லிங் உள்ளிட்டவைகள் குறித்த அறிவிப்பை எலன் மஸ்க் அவர்கள் வெளியிடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. எலன் மஸ்க் அவர்களுடைய இந்த பயணம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென அவருடைய இந்திய பயணம் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. இது தொடர்பாக எக்ஸ் தளத்துல எலன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, டெஸ்லா நிறுவனம் தொடர்பான முக்கிய சந்திப்பு இருக்கிறதுனால துரதிருஷ்டவசமாக இந்தியாவுக்கு தற்போது வர முடியல. இருந்தாலும் இந்த ஆண்டின் இறுதிக்குள்ள இந்தியாவுக்கு வருவதை நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டெஸ்லா நிறுவனம் தொடர்பாக பல்வேறு பணிகள் இருப்பதாக இந்திய பயணத்தை தள்ளிவித்த எலன் மஸ்க் அவர்கள் மறு வாரமே சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. மின்சார வாகன சந்தையில உலகின் 2வது பெரிய நாடாக சீனா இருக்கு. அதனால எலன் மஸ்க் அவர்களுடைய இந்த சந்திப்பு சர்வதேச அளவுல கவனம் பெற்றிருக்கு. தன்னுடைய சீன பயணத்துல சீன அதிகாரிகளை சந்திச்சு தானியங்கி கார்களுக்கான மென்பொருளை சீனாவில் அறிமுகப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருப்பதாக சொல்லப்படுது. அதே போல தானியங்கி கார்களுக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக சேகரித்த டேட்டாக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒப்புதல் பெறுவது தொடர்பாகவும் எலன் மஸ்க் அவர்கள் ஆலோசிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கு முன்னதாக எக்ஸ் தளத்தில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த எலன் மஸ்க் அவர்கள் சீனாவில் வாடிக்கையாளர்களுக்கு தானியங்கி கார்களை விரைவில் டெஸ்லா கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த சூழல்ல தான் எலன் மஸ்க் திடீர் பயணமாக சீனாவுக்கு புறப்பட்டிருக்கிறாரு. எலன் மஸ்க் அவர்களுடைய இந்த பயணம் சர்வதேச அளவில் கவனம் பெற்றிருக்கு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, பாலஸ்தீன மீதான போர்ல ஏராளமான விதிமீறல்கள் நடந்திருப்பதாகவும் இந்த போரை தேவையற்றது அப்படின்னு பல்வேறு நாடுகள் வலியுறுத்திட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் போர் குற்றத்துக்காக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. போர் நிறுத்தம் கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பாலஸ்தீன ஆதரவு நாடுகள் கொண்டு வரும் தீர்மானங்களை அமெரிக்காவும் பிரிட்டனும் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால இந்த போர் மத்திய கிழக்கு முழுவதும் பரவும் அபாயம் எழுந்திருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள்ல போருக்கு எதிரான போராட்டங்கள் சூடு பிடிச்சிருக்கு. பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலுக்கு அமெரிக்கா துணை போகக்கூடாது அப்படின்னு மாணவர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் மட்டும் 50க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு வர்றாங்க. போராடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை அந்த நாட்டு காவல்துறை கைது செஞ்சுட்டு வர்றாங்க. தற்போது வரைக்கும் 600க்கும் மேற்பட்டோர் கைதியாகியிருக்காங்க. மாணவர் போராட்டம் லண்டன், பாரிஸ் அப்படின்னு ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவ தொடங்கியிருக்கு. சூழல் இப்படி இருக்கையில தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால போர் குற்றத்துக்காக இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இவர் மட்டுமில்லாமல் அந்த நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இராணுவ தலைமை அதிகாரி இவங்க எல்லாருமே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால விரைவில் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான கைது வாரண்ட் ஓரிரு வாரத்தில் பிறப்பிக்கப்படும் அப்படின்னு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.